பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே செந்திலும் சரவணனும் எப்படியாவது நம்ம தம்பி கதிரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னா கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அழுதுட்ருக்க இங்கே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு கதிர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட செந்தில் உடனே அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்ற உண்மையவும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பாண்டியனும் இங்கே வீட்டில் சொல்கிறாங்க, என் பசங்க கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க, அதனால சீக்கிரமாகவே நம்ம பையன் கதிர் வீட்டுக்கு வந்துடுவான் கோமதி, நீ கவலைப்படாத. என்னைக்கு என் பையன் கதிர் வீட்டுக்கு வரானோ அன்னைக்கு உன் அண்ணன்களை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாண்டியன். இன்னொரு பக்கம் வீட்டில் இருந்த ராஜியும் போலீஸை பார்க்க போகணும், எப்படியாவது கதிர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார்னு போலீஸ்க்கு புரிய வைக்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட போய் கதிரை பற்றி எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாங்க. சார், என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், கதிர் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார், நம்பி கதிரை வீட்டுக்கு அனுப்புங்க சார், யார் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு சார் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னம்மா கதிருக்கு யார் நீ அப்படின்னு கேட்க, நான் கதிரோட மனைவி சார், என் பேர் ராஜி அப்படின்னு சொல்ல, நீங்கள் யாரும் இப்போ கதிரை பற்றி பேசாதீங்க, உண்மை தெரியாமல் கதிரை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் முடியாது, அந்த பொண்ணு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே போலீஸ் ராஜிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த பாண்டியனும், சார் என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு என் பசங்க செந்திலும் இங்கே சரவணனும் கண்டிப்பாக நிரூபிப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே சுபா அங்கே போலீஸை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. சுபா வரும்போது இவங்கள தானே காணும்னு சொன்னீங்க அப்படின்னு சுபாவோட அப்பா கிட்ட போலீஸ் கேட்க, அதுக்கு இங்கே பாண்டியனும், ஆமாம் சார், இந்த பொண்ணு ஒன்றும் தானாக வரலை, என் பசங்க கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இந்த பொண்ணு இப்படி ஆனதுக்கு காரணம் யார், அந்த பொண்ணு எப்படி எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே ஏற்கனவே கதிர் காரில் போகும்போது சுபா கூட வந்த அந்த 2 பசங்களையும் வெளுத்து வாங்கி செந்திலும் சரவணனும் அங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே சுபாவோட அப்பா சுபா அழுகிறத பார்த்துட்டு, எங்கம்மா நீ போன, உனக்கு என்னம்மா ஆச்சு, உன்னை இந்த பையன் தான் ஏதோ செஞ்சிட்டான்னு சொல்லி கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாமா அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, அதுக்கு காரணம் என் கூட வந்தவங்க தான் அப்படின்னு அந்த பசங்களை பற்றி சொல்லிட்டு, இங்கே கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைப்பா, முதல்ல கதிர் அண்ணன் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே போலீஸ் முன்னாடி சொல்கிறாங்க சுபா. அதுக்கப்புறம் தான் அங்கே போலீஸ்க்கே தெரிய வருது கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னுட்டு. உடனே பாண்டியன், பார்த்தீங்களா சார், என் பையனை பற்றி நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கல, என் பையன் அவன் சொன்னது எல்லாமே பொய்ன்னு நம்பி அவனை வெளுத்து வாங்கியிருக்கீங்களே சார், இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல தப்பு யார் பக்கம் இருக்குன்னுட்டு, யார் தான் தப்பு செஞ்சாங்கன்னு தெரியாமையே இப்படி விசாரிக்க கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிரை இப்படியா சார் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கதிரை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன். என் பையன் தப்பு செய்யாமல் இப்படி ஒரு நிலைமை அவனுக்கு வந்துருச்சேன்னு சொல்லி கதிரை தான் தோள் மேலே சாய்ச்சிக்கிட்டு தான் பையனோட நிலைமையை நினச்சி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். இதை பார்த்த ராஜைக்கு கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, கதிர் மேலே தப்பு இல்லைன்னு இங்கே மாமா 2 பேருமே நிரூபிச்சிட்டாங்க, இனி கதிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கதிரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் சுபாவோட அப்பாவும் இங்கே பாண்டியன் கிட்டையும் கதிர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏதோ தெரியாமல் பொண்ணு மேலே உள்ள பாசத்தில் இந்த கதிர் தம்பி தான் தப்பு செஞ்சிருப்பாருன்னு நினச்சி உங்கள் குடும்பத்தை பற்றி புரிஞ்சிக்காம நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினச்சிக்கிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஏற்கனவே சுபா யார் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னதால் அந்த 2 பசங்களையும் உடனே போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க. ஆனாலும் இங்கே கதிர் சொல்கிறாரு, சார் நான் சொன்னது உண்மைன்னு நீங்கள் அப்போவே நினச்சிருந்தா நீங்களே இங்கே சுபாவை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் என் மேலே உள்ள கோவத்தில் தானே சார் இப்படியெல்லாம் செஞ்சீங்க, இனியாவது யார் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கதிர் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து உண்மை என்னன்னு இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்ததால் கதிர் வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே கோமதி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என் பையன் சாப்பிடாம நான் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தேன் கதிர், ஆனால் நீ வந்துட்ட, உன் மேலே தப்பே இல்லைன்னு உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் நிரூபிச்சிட்டாங்க, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. என் அண்ணனுங்க 2 பேரும் என்ன பேச்சு தெரியுமா பேசுனாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ வெளியில் வரவே முடியாது, உன் பையன் இனிமேல் அங்கேயே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிலாம் ரொம்பவே அவமானப்படுத்தி சிரித்தாங்க. ஆனால் உன் மேலே தப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அண்ணன் முத்துவேலும் சக்திவேலும் எப்படி அமைதியாக நிற்கிறாங்க பாரு அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் முன்னாடியே இங்கே கதிரை புகழ்ந்து பாராட்டி பேசி அவங்க சக்திவேல் முத்துவேலை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே கோமதி. இன்னொரு பக்கம் என் பசங்களை பற்றி பேச உன் அண்ணன்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே வேற யாருக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை கோமதி, நீ கிளம்பு உள்ள, நீ போய் கொஞ்சம் அமைதியாக சாப்பிட ஆரம்பி, ரெஸ்ட் எடு, இனி கதிரை பற்றி யோசிக்காத, கதிர் ஒன்றும்
அவங்க வீட்டு பையன் குமார் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா வெளுத்து வாங்கிட்டு அங்கே கதிரை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, கதிர் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கதிரும் வெளியில் வந்துட்டான் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. ரூமுக்கு போன கதிர் ரெஸ்ட் எடுக்க போகும்போது கண் கலங்கிக்கிட்டே இங்கே கதிரை பார்க்க போன ராஜி கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக பேசுகிறாங்க. கதிர், இந்த பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே. வேண்டாம் கதிர், எனக்காக நீ இனி வேலைக்குன்னு எங்கேயுமே போக வேண்டாம். மாமா பேச்சை கேட்டு ஒழுங்காக படித்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு கிடைச்ச வேலையை நம்ம பார்த்தா போதும். எனக்காக நீ கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். என் அப்பா என் சித்தப்பான்னு உன்னை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ பாரு, நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால உனக்கு எவ்வளோலாம் பிரச்சனை வந்திருக்குன்னு. வேண்டாம் கதிர், இனி மாமா பேச்சை மீறி நீ எங்கேயுமே வேலைக்கு போக வேண்டாம். அதுவும் நீ எனக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் கதிர்னு சொல்லி தன்னையே மறந்து கதிரோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவே அழுகிறாங்க ராஜி. ராஜி அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாத கதிரும் ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி, எனக்காக நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க ராஜி? அது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமா இருக்கணும், யார்கிட்டயும் பணம் வேணும்னு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னை பற்றி கவலைப்படாத, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். என் மனைவினா அது நீ தான். நான் வேறு எந்த தப்புமே செய்ய மாட்டேன் ராஜி. இந்த மாதிரி இனி எனக்கு பிரச்சனையே வராது. நான் கொஞ்சம் நல்லபடியாகவே என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் அழுதுட்டுருக்க ராஜிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனோட பாசத்தெல்லாம் பார்த்து கதிர் யோசிக்கிறாரு. அப்பா என்னதான் என்னை திட்டினாலும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அப்பாவால் தாங்கிக்க முடியாமல் எவ்வளோ மன வேதனையில் இருந்தார். அவர் அழுகிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. அப்பாவுக்கு என் மேலே எம்புட்டு பாசம் இருக்குன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாண்டியன் கதிருக்காக செஞ்ச எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து கதிர் தூங்காமல் யோசிச்சு பார்த்து கண் கலங்கி போயே இருக்காரு. கதிரும் ராஜியும் கண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இங்கே போலீஸ் கண்ணனோட அப்பா அவங்க சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணன் கிட்ட இருந்து நகையை வாங்கி கொடுக்க முடியலனாலும் நகைக்கு பதிலாக பணத்தையாவது அந்த ராஜிக்கு கொடுத்தாகணுமே. ஏன்னா அவங்க ரொம்ப ஏமாந்து போயிருக்காங்க இந்த கண்ணனை நம்பி. அதனால் ஏதாவது செய்யணும்னு சொல்லி கண்ணனை பற்றி விசாரிக்கிறாங்க போலீஸ். அப்போ தான் தெரிய வருது கண்ணனோட அப்பா அங்கே இருக்கிறாருன்ட்டு. உடனே அங்கே போன போலீஸும் கண்ணனோட அப்பா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் இப்போ எங்கள் கிட்ட தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் ஒவ்வொரு பொண்ணையாக ஏமாற்றிட்டு இருக்கான், பணம் நகைக்கு ஆசைப்பட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதில் ராஜின்ற பொண்ணு உங்கள் பையன் கண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்க தர வேண்டிய பணத்தெல்லாம் உங்கள் பையனுக்காக தரலைன்னா உங்கள் பையன் வெளியிலேயே வர முடியாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு போலீஸ் சொன்னதை கேட்டு கண்ணனோட அப்பா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு. என்ன செய்யனே தெரியாமல் கண்ணனையும் வெளியில் கொண்டு வரணும். ஆனால் கண்ணன் கொடுக்குற பணத்தில் தான் நானே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். ஆனால் இவங்க வேற நிறைய பணம் வேணும்னு சொல்கிறாங்க. கண்ணன் வேற இந்த மாதிரி நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. நிறைய பொண்ணுங்களை ஏமாத்துறதா போலீஸ் சொல்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசித்த கண்ணனோட அப்பா சொல்கிறாங்க, சார், என் பையன்தான் அப்பப்போ வந்து எனக்கு பணம் கொடுத்துட்ருப்பான். இப்போ என்னை பார்க்க வரதும் இல்லை, என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை சார். நான் என்ன செய்கிறதுன்னு கேட்க, நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. நீங்கள் நகையாக கொடுக்கலனாலும் நகைக்கு உண்டான பணத்தையாவது அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து தானே ஆகணும். இந்த ராஜ்ய மாதிரியே இன்னும் உங்கள் பையன் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான்னு வேற தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் உங்கள் பையனை நீங்கள் பார்க்க முடியாது, வெளியிலையும் அவனால் வர முடியாது அப்படின்னு சொல்ல, பணத்தை அப்போ நான் ஏற்பாடு செஞ்சு தானே சார் ஆகணும். எவ்வளோ பணம் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அந்த ராஜிக்கிட்ட 60லேருந்து 70 பவுன் நகை கிட்ட உங்கள் பையன் கண்ணன் ஏமாற்றி கொண்டு போயிருக்கான். அதுக்கு தேவையான பணத்தை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் இப்போ தரலனா அப்புறம் உங்கள் பையனோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியாதுன்னு சொன்ன உடனே, சார், எங்கள் வீடு மட்டும்தான் சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை எப்படியாவது விற்று தான் பணத்தை ஏற்பாடு செய்யணும். இன்னும் 2 நாளையில் நான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க பார்க்குறேன் சார். ஆனால் என் பையனுக்கு எதுவும் ஆகாமல் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும். பணத்தை கொடுத்துட்டா என் பையன் வெளியில் வந்துடுவாள் சார். என் பையன் கண்ணன் தான் சார் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி கண்ணனோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட பையன் இருக்கும்போதே நீங்கள் பையனை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க. உங்கள் பையனால் எத்தனை பேர் கஷ்டத்துலையும் மனவேதனையிலையும் ஏமாந்து போயும் இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, அப்புறமா நாங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே கண்ணனோட அப்பாவும் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும், பையன் இந்த நிலமையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குறாரு. அவருக்கு இருந்த வீடையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்குண்டான பணத்தையும் வாங்கிட்டு கண்ணனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்பவே அவமானமாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு பணத்தை கொடுத்து நம்ம பையனை கூட்டிகிட்டு வந்துடணும். இனி நம்ம பையனை பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும், யாரையும் ஏமாற்ற விடாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு கண்ணனோட அப்பாவும் பணத்தை எடுத்துகிட்டு போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே கண்ணனை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க போலீஸ். இங்கே கண்ணனோட அப்பா கண்ணனோட நிலைமையை பார்த்த உடனே கண் கலங்கி போய் நிற்கிறாரு. என்ன
கண்ணா நீ அப்பப்போ வந்து பணத்தை கொடுத்துட்டு போனேன். ஆனால் நீ என்ன செய்கிற ஏது செய்கிறன்னு உன்னை கவனிக்காமையே விட போயிட்டு இந்த நிலமையில இருக்கியேடா. என்ன இங்கே போலீஸை பார்க்குற அளவு நீ கூட்டிகிட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்ல. சார் என் பையனை விட்டுருங்க சார். நீங்கள் கேட்ட மாதிரியே பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு ராஜிக்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க சார். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். என் பையனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இனி என் பையன் கண்ணன் எந்த தப்பும் செய்ய மாட்டான் சார் அப்படின்னு கண்ணனோட நிலைமையை பார்த்து ரொம்பவே அழுகிறாரு கண்ணனோட அப்பா. உடனே போலீஸ் இங்கே அந்த பணத்தை ராஜிக்கிட்ட கொடுக்கறதுக்காக இங்கே கதிருக்கும் ராஜுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே கதிர் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, தம்பி நீங்கள் ஏற்கனவே கண்ணன்ற ஒரு பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல, அவங்க தர வேண்டிய பணத்தை அவங்க ஏற்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. நகைக்கு பதிலாக பணத்தை கொடுக்க தயாராக இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடலாம். அந்த பையனையும் நாங்கள் அனுப்பிடுவோம். நீங்கள் பணத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே இங்கே கதிர் ரொம்ப சந்தோஷமாக, மேடம் நான் கண்டிப்பாக ராஜியை கூட்டிகிட்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இங்கே ராஜி கதிரை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எனக்காக வேலைக்கு போய் கதிருக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சே. வீட்டில் கதிரை பார்த்து அத்தை மாமான்னு எல்லாரும் எவ்வளோ வேதனையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது கதிர் வந்து ராஜிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜி இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகலையான்னு கேட்க, இல்லை நீ இப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி காலேஜுக்கு போக முடியும்னு சொல்லும்போது, இல்லை இப்போ தான் போலீஸ் ஃபோன் பண்ணாங்க, அந்த கண்ணன் உனக்கு நகை தரணும்ல, அந்த நகைக்கு பதிலாக பணத்தை திருப்பி தராங்களாம். கண்ணனோட அப்பாவை கண்டுபிடிச்சி பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கண்ணனோட நிலைமையை பார்த்து அவங்க அப்பாவும் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். நம்ம போய் யாருக்கும் தெரியாமல் பணம் நகை வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் தினமும் என் சித்தப்பா அப்பான்னுட்டு உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாமல் அந்த கண்ணனை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் பணமாவது கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இங்கே கோமதி கிட்ட பொய் சொல்லிட்டு கதிரும் ராஜியும் போலீஸை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போலீஸ் முன்னாடி இங்கே கண்ணன் இருக்கிறத பார்த்த உடனே ராஜிக்கு அவ்வளோ கோபம். இவனை நம்பி நான் போனதால் நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். என் அப்பா அம்மா என் அப்பத்தா என் சித்தி யார்கிட்டையும் பேச முடியாமல் இப்போ வரைக்கும் என் அண்ணன் சித்தப்பான்னு என்ன எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. எனக்கு பிடிக்காத கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டியன் மாமா வீட்டில் நான் இருக்கேன். கதிர் மட்டும் என்னை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். இவனெல்லாம் நம்பி நான் ஏமாந்து போய் நின்னது தான் அப்படியே பெரிய தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணனை பார்த்த கோவத்தில் ராஜி பலார்னு வைக்கிறாங்க. என்னை ஏமாத்திட்டல நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதை பார்த்த போலீஸும், என்னம்மா நீ உன் பணம் கிடச்சிருச்சு, நகைக்கு பதிலாக பணத்தை வாங்கிட்டு போவேன்னு பார்த்தா நீ வந்த உடனே இந்த பையனை திட்ட ஆரம்பிச்சிட்ட, அன்னைக்கு மாதிரியே இவ்வளோ கோவப்படுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை சொல்கிறாங்க. ஏப்பா தம்பி கதிர், உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லு, கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தெல்லாம் வாங்கிக்க சொல்லு. ஆனால் இனி இந்த பையன் உங்கள் வழிக்கு வராதபடிக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரொம்ப சந்தோஷமாக ராஜி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு இங்கே கண்ணனை பார்த்து சொல்கிறாங்க, இனி நீ என் வழிக்கே வராத, என் முகத்துலையும் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை ஏமாற்றிட்டு போக போய் தான் கதிரை மாதிரி ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடச்சிருக்கான். அதனால் நான் கதிர் கூட வாழ்கிறத நினச்சி சந்தோஷம்தான் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் இங்கே கண்ணனோட அப்பாவுக்கு கண்ணனை பற்றி எல்லா விஷயமும் போலீஸ் மூலமா தெரிய வருது. வீட்டுக்கு போகும்போதே ராஜி இங்கே வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் எப்படியோ பணம் கிடச்சிருச்சு, இந்த பணத்தை கொண்டு போய் என் அப்பா சித்தப்பா முன்னாடி கொடுத்துட்டு வரணும். இனி உன் மேலே தப்பு இருக்குன்னு அவங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் பேசக்கூடாது. உன்னை பற்றி பேசினா எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா. நீ தான் என் மேலே உரிமையே இல்லாத மாதிரி நடந்துக்கிற. ஆனால் எப்பயுமே யாராவது உன்னை தப்பாக பேசினாலோ இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ என்னால் தாங்கிக்க முடியல. நான் உனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை நீ ஏற்றுப்பியோ மாட்டியோன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கதிர்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது கதிர் சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது நான் உன்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் வந்து இங்கே வீட்டுக்கு வந்த உடனே என்னை பார்த்து கண் கலங்கி நின்ன பார்த்தியா, அப்போவே உன் பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் எப்போ கொண்டு போய் இந்த பணத்தை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியக்கூடாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா முன்னாடி இந்த பணத்தை நான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எங்கள் வீட்டில் யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு பணத்தை வாங்கின ராஜியும் கதிரும் அங்கே முத்துவேலோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே ஏற்கனவே அப்பத்தா முத்துவேல்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாத்தியா உன் மருமகன் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உனக்கு தான் கதிரோட அருமை பெருமை தெரியல. ராஜியை அங்கே எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க முத்துவேல், சக்திவேல் கூட சேர்ந்துக்கிட்டு பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்காத அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே கதிரும் ராஜியும் உள்ளே வரதை பார்த்துடுறாரு முத்துவேல். ஆமாம் இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு கேட்க அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்னன்னு தெரியலையே, இவங்க வந்தாலே முத்துவேலுக்கு சுத்தமாக பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா ராஜி வாப்பா அப்படின்னு சொல்லும்போது
சொல்லும்போது, அம்மா அவளை அங்கேயே நிற்க சொல்லுங்கள். என்னைக்கு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு பாண்டியன் குடும்பம் தான் முக்கியம்னு போனாலோ இவளுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, இவ எதுக்கு இங்கே வரா, வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அதுக்குடனே கதிரும், நாங்கள் ஒன்றும் பாசமாக பேசிட்டு போகிறதுக்காக வரல, உங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன பணம் நகையை நான் வீணாக செலவு செஞ்சிட்டேன்னு பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு தான் உங்கள் பொண்ணு ராஜியை கல்யாணம் பண்ணதா இத்தனை நாள் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல, அது எல்லாமே பொய்ன்றதை ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த பணமும் நகையும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்கிட்ட இருந்தும் கண்ணன்கிட்ட இருந்தும் வாங்கின அந்த பணத்தை முத்துவேல் முன்னாடி காமிக்க, உடனே முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி இவ்வளோ பணம் ராஜிக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் வந்திருக்கு, மறுபடியும் கதிர் ஏதாவது செஞ்சுட்டானா, இவனால் மறுபடியும் எதுவும் பிரச்சனை வரப்போதா என்னன்ற யோசனை பண்ணிக்கிட்டு, இது என்ன நீங்கள் இந்த பணத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, உனக்கு எப்படி இந்த பணம் கிடச்சிது அப்படின்னு கேட்க, உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க, உங்களுக்கு தேவை பணம், உங்கள் பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோன்னு எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தி பேசுகிறீங்கல்ல, அதனால தான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கோம், இதை வாங்கிக்கோங்க. இனி என் வீட்டுக்காரர் கதிரை பற்றி நீங்கள் தப்பாக பேசவே கூடாது. உங்கள் பணம் நகை எங்களுக்கு முக்கியம் இல்லைன்றதுக்காக தான் இதை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். பிடிங்கப்பா, இதில் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய பணமே இருக்குது. எங்களுக்கு உங்கள் சொத்தும் வேண்டாம், பணமும் வேண்டாம், நகையும் வேண்டாம். எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. கண்ணன் மூலமாக கிடைச்ச பணத்தை முத்துவேல் முன்னாடி வச்சுட்டு ரொம்ப கோவமாக இங்கே ராஜியும் கதிரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்துவேலுக்கு ஒன்றும் புரியல, வீட்டில் உள்ளவங்களும் ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. ஆனாலும் முத்துவேல் சொல்கிறாரு, இவ்வளோ கோபம் இந்த ராஜிக்கு ஆகவே ஆகாது, எப்போ பார்த்தாலும் பாண்டியன் குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து உள்ளவை அப்படின்னு வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க. வடிவு கண் கலங்கி போயிருக்காங்க. கதிருக்கும் ராஜிக்கும் மொத்தமாக இவ்வளோ பணம் எப்படி கிடச்சிது அப்படின்ற மாதிரி முத்துவேல் யோசிக்கும் போது முத்துவேலுக்கு தெரிய வருது, கதிரும் ராஜியும் போலீஸை பார்த்துட்டு வராங்கன்றதை கண்டுபிடிக்கிறாரு முத்துவேல். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ராஜி போலீஸை பார்க்கலாம் போகணும், என்னதான் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இதில் வேற இந்த ராஜி சொல்கிறா, என் கல்யாணம் எந்த நிலைமையில நடந்ததுன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி கதிர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு ராஜி எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. போலீஸை பார்த்துட்டு வேற வந்திருக்காங்க, ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு புரியலையே. நம்ம பொண்ணுக்காக நம்ம எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செய்யலை, ஆனால் போலீஸில் போய் விசாரிப்போம், அப்படி என்னதான் இவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி உண்மை மறைஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முத்துவேல் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே போலீஸை பார்க்க போகிறாரு. போலீஸை பார்த்த முத்துவேல் சொல்கிறாரு, ஆமாம் என் பொண்ணு ராஜி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலாமே, அதை பற்றி என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க, சார் அதான் அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களே, உங்கள் மருமகன் கதிரும் ராஜியை வந்து பணத்தை வாங்கிட்டாங்க சார், உங்கள் நகையை தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய பிரச்சனை வந்ததாமே. அது மட்டும் இல்லாமல் நகையை எடுத்துகிட்டு போன கண்ணன் எங்ககிட்ட தான் சார் இருக்கான், அவன் ராஜியை மட்டும் இல்லை நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான், இப்போ தான் ராஜிக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம், இன்னும் இவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, என் பொண்ணு இந்த கண்ணன் கூட போய் தான் ஏமாந்துட்டாளா, அதுவும் பணம் நகை எல்லாத்தையும் இந்த கண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டானா, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறாரு முத்துவேல். பரவாயில்ல, இதுவாது நம்மளுக்கு தெரிஞ்சுதே, ஆனால் எப்படி கதிருக்கும் இந்த ராஜிக்கும் கல்யாணம் நடந்தது, ராஜி நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்ட கல்யாணம் பிடிக்காம அப்போ வெளியில் போனது இந்த கண்ணன் கூட போல, இந்த கண்ணன் தான் அப்போ நகையை தூக்கிட்டு போயிருக்கான், அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணன் கிட்ட இருந்து தான் பணத்தையும் வாங்கியிருக்காங்க ராஜியும் இங்கே கதிரும், அந்த பணத்தை தான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்ற உண்மையை முத்துவேல் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு மேலேயும் இந்த கதிர் ராஜியோட கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பயுமே ராஜி சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை, கதிரை நான் கல்யாணம் பண்ண கொடுத்து வச்சுருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கதிரால் தான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிதுன்னு என் பொண்ணு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறா. அப்போ கதிர் ஏதோ ராஜிக்கு உதவி செஞ்சுருக்கான், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பொண்ணை நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்ச முத்துவேல் இங்கே யோசிக்கிறாரு, கதிர்கிட்ட போய் பேசணும், உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னுட்டு. கதிர் கொஞ்சம் குணமான உடனே எப்பயும் போல் தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாரு. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க, நீ ரெஸ்ட் எடுக்கலாம், வேலைக்கெலாம் போக வேண்டான்னு கோமதியும் ராஜியும் எவ்வளவோ சொல்லியும் கதிர் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. இப்படி கதிர் வேலைக்கு போகிறத பார்த்த முத்துவேல் யோசிக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் கதிர் வேற யாரும் இல்லையே, நம்ம மருமகன் தானே, அதனால் உண்மையை விசாரித்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் போகும்போது பின்னாடியே போன முத்துவேலும் கதிர்கிட்ட பேசுகிறதுக்காக கதிரை கூப்பிடுறாரு. இங்கே கதிர் எதுக்கு ராஜியோட அப்பா நம்மளை கூப்பிட்றாருன்னு புரியலன்னு சொல்லி நிற்கும்போது முத்துவேல் கண்கலங்கிக்கிட்டே கதிர்கிட்ட பேச போகிறாரு. தம்பி, உன்கிட்ட ஒரு உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்கிட்டையும்
என் குடும்பத்தார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க. எப்பயுமே ஏதாவது பிரச்சனை வந்து என் வீட்ல உள்ளவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்க, "தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "ராஜிய பிடிக்காம தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ராஜி எங்க வீட்ட விட்டு போனது அந்த கண்ணன் கூட தானா? பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனது கண்ணன் தானா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்பா. ஆனாலும் அத நீ சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்லும்போது, அப்பதான் கதிர் யோசிக்கிறாரு. இங்க ராஜியோட அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. இனிமேலும் இந்த உண்மைய மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு சொல்லிட்டு, அங்க நடந்த எல்லா உண்மையவும் இங்க முத்துவேலுக்கு புரியிற மாரி இங்க கதிரும் சொல்லிடுறாரு. "என் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொண்ணுக்கு நான் உதவி தான் செஞ்சேன். ஆனாலும் என் வீட்ல இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கே தெரியாது. என் அம்மா, என் அண்ணி மீனான்னு மட்டும் இவங்க மட்டும் தான் இந்த விஷயத்த தெரிஞ்சவங்க. உங்க குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் ராஜியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்க அம்மா பேச்சை கேட்டு. ஆனா இன்னும் நீங்க எங்க அம்மாவை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கல, ராஜியை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கல" அப்படின்னு உண்மையை சொல்லிட்ட உடனே அப்பதான் இங்க முத்துவேலுக்கு தெரியுது. எனக்காக, என் பொண்ணுக்காக இங்க கோமதி எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கா. இது தெரியாம என் வீட்டுக்கு மருமகனா வர வேண்டிய கதிரையே நான் புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசியிருக்கேன்னு கண் கலங்குறாரு. உண்மை எல்லாத்தையுமே சொன்ன கதிரு அங்க முத்துவேல் கிட்ட, "சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு" சொல்ல, முத்துவேல், "மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம என்ன நடந்ததுன்ற உண்மையை தெரிஞ்சுக்காம ராஜியவும் உங்களையும் நான் ஏத்துக்காம இருந்தது பெரிய தப்பு. என் குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்காம ராஜி பெரிய தப்பே செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு நீங்க ராஜியை மனைவியா ஏத்துக்கிட்டீங்க. ஆனா ராஜி தப்பு செஞ்சிட்டான்னு கோவப்பட்டு ராஜியால உங்களையும் நான் ஏத்துக்காமையே இருந்துட்டேன். என் மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே நிக்கிறாரு முத்துவேல். இங்க கதிரும் ஆறுதல் சொல்றாங்க. "பரவாயில்ல, நீங்க ராஜியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலே போதும். இங்க உண்மை தெரியாம தானே நீங்க கோவப்பட்டீங்க. எல்லா அப்பாவும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ராஜி மேல இருக்கிற அன்பு உங்களுக்கு என்னைக்கும் குறையாதுன்னு எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் நீங்க மனசு மாறுவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து கதிர். இங்க கதிர் தான் குடும்பத்துக்காகவும் ராஜிக்காகவும் செஞ்ச உதவியெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் கதிரை மருமகனா ஏத்துக்கிட்டு தான் மருமக கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து கதிரையும் ராஜியவும் ஏத்துக்கிறாரு முத்துவேல்.